ஹாய் ஹலோ காலை வணக்கம். இப்போ நம்ம காலையில் அவசரமாக சமைச்சிட்ருப்போம் நம்ம வீட்டில். அப்போது எண்ணெய் கீழேயோ மேலேயோ செல்ஃப்லேயோ இந்த மாதிரி கொட்டிருச்சுன்னா கிச்சனில் அதிகமாக எண்ணெய் கொட்டும். எனக்கெலாம் இந்த மாதிரி நடக்கும். எனக்கு ஒரு அக்கா இந்த டிப்ஸ் சொன்னாங்க, எனக்கு யூஸ் ஆகுது, அதனால் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல வெள்ளை கோலப்படி இருக்குல்ல, அதை கொஞ்சோன்னு போட்டு துணி வச்சு நீங்கள் தொடச்சி உள்ள டிஷ் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் கூட போதும், தொடச்சி எடுத்துகிட்டா அந்த எண்ணெய் கொட்டின தடையமே இல்லை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த டிப்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, கிச்சனில் இப்போ தெரியாமல் முட்டை போட்டுருவோம். என்றைக்காவது ஒரு நாள் முட்டை உடைக்க தான் செய்வேன். நான்லாம் பையனோ இல்லை சின்ன குழந்தைகளோ யாராவது முட்டையை உடைச்சிட்டாங்க, இல்லை நம்மளே கிச்சனில் முட்டையை உடைச்சிட்டோம் தெரியாமல் அப்படின்னா, சால்ட் உப்பு இருக்குல்ல, அது ஒரு அரை கைப்பிடி இல்லை லைட்டாக தான் சிந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு நல்ல ட்ரை கிளாத்து ஈர துணி இல்லாமல் அதில் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா முட்டை ஸ்மெல்லே இல்லை, முட்டை கொட்டின அடையாளமே இல்லை. நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.